இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வந்து நாடே கலவரமா தானங்க இருக்கு. ஒருத்தன் அழகர் ஆத்துக்குள்ள இறங்குறாரு, ஒருத்தன் கத்தி தூக்கி குத்துறான், ஒரு கண்டக்டர் ஒருத்தன் கஞ்சா போட்டு அடிக்கிறான், ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிற பஸ் டிரைவரை பிடிச்சி அடிக்கிறான். நாடே கலவரமா தான் இருக்குது. 16,860 ரவுடிகள் தமிழ்நாடு இருப்பதாக சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்குது. நாடே ரவுடிசம் மாறிச்சு. அரசியல்வாதிகளும் ரவுடித்தனம் தான் பண்றாங்க. ஓட்டுக்கான போன மக்கள் கேள்வி கேட்டால் மக்கள் அடிக்கிறாங்க. நேற்று ஒரு பெண், ஒரு சின்ன குழந்தை பள்ளிக்கூடத்தில் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்க அந்த பூத்தை பயன்படுத்துகிற பள்ளிக்கூடத்தை ரொம்ப இப்படி கேவலமாக்கி வச்சிருக்கீங்களே, நாங்கள் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்டுட்டு சாப்பாடு தூக்கி குப்பைத்தூரில் போடுவோம், நீங்கள் சாப்பிட்டு போட்டுச்சுன்னு சொல்லி அரசாங்கத்தை பார்த்து, தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி கேட்ட அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவை பார்த்து இந்த அரசாங்கமும் திமுக கட்சிகளுமே மிரட்டிருக்காங்க. அப்போ முழுக்க ரவுடிசமாக மாறிக்குது. அது படத்தில் எதிரொலிக்காதா? தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச படம் பிடிச்சிருக்குது. நீண்ட காலத்துக்கு பிறகு சாமி, விக்ரம், தாமிரபரணி அந்த ஸ்டைலில் ஒரு பரபரப்பான திரைக்கதையோடு ஹரி அவர்கள் வந்து மீண்டும் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. நான் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து அந்த படத்துக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்க வேண்டிய படமா இருக்கு. கீழே வச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து கதைநாயகி வந்து 3 முறை நீட் தேர்வு எழுதுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அரசு கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்கல. அப்போ 4வது முறையும் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ நீட்டில் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்தால் கூட அரசு கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு அரசியலை வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த படத்துடைய கோர் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த கதாநாயகி ஒரு குடும்ப சிக்கல், அதை வந்து விஷால் வந்து எப்படி தீர்த்து வைக்கிறார், அவங்க 2 பேருக்குமான உறவு என்ன, உறவு பின்னணி என்ன. காதல் கிடையாது, ஆனால் காதலை தாண்டிய ஒரு உறவு இருக்குது. அண்ணன் தங்கச்சியும் கிடையாது. அது ரொம்ப டீசெண்டாக ஒரு நீட்டாக சொல்லியிருக்காரு. பாட்டுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லை அதுலேருந்து அவர் கொஞ்சம் மாறி இருக்காருன்னு தோணுது. குத்துப்பாட்டு, கனவு காட்சிக்கு பாட்டு போடுறது, தாலியே தேவையில்லை நீதான் என் பொண்டாட்டிங்கிற மாதிரி, அதெல்லாம் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு 10,000 படம் வச்சு புரட்சி ஏற்பட்டுச்சா? ஒரு படத்தெல்லாம் புரட்சி ஏற்படாது. ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் சிந்திச்சு அவன் மாற்றத்தை சிந்திக்கும் போது புரட்சி வரும். படத்தினால புரட்சி ஏற்படுத்த முடியாது. எங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னாரு. அப்புறம் முட்டையை தூக்கிட்டு ஊரூரா தெரிஞ்சாரு. அதையெல்லாம் வேற வடிவத்தில் படத்தில் காட்சிப்படுத்திருக்காங்க. படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி. உண்மையிலேயே சமுத்திரக்கனி இல்லைன்னா படமே இல்லை. அந்த அளவுக்கு சமுத்திரக்கனி பயங்கரமாக படத்துக்காக மெனக்கிட்டு இருக்காப்புல. அதாவது அவர் வர சீன் ஒரு 4-5 சீன் தான் வராப்புல படத்தில். ஆனால் அந்த வர சீன் எல்லாம் மிரட்டிட்டு போவாப்புல, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஜிவிஎம் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாப்புல, அதுவும் நல்லா மிரட்டி விட்டுருப்பாப்புல. உண்மையிலேயே அந்த 2 மியூசிக் ரொம்ப மொக்க ப்ரோ. ஓப்பனாக சொல்லணும்னா அந்த ட்ரோல் வீடியோக்கெல்லாம் போடுற மியூசிக்கை படம் பூரா கொடுத்து வச்சிருக்காங்க. அதாவது வேற ஒரு அவுட் ஆஃப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு மியூசிக். அதே ஒரு கடுப்பாக போயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் சீன் ஃபர்ஸ்ட் நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மார்க்கெட் சீனில் ஆரம்பிக்கும். அங்கேயே நம்ம ஒப்பாரி மாதிரி ஒரு மியூசிக் ஆரம்பிக்கும். என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக போச்சு. படத்தில் டான்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது பெருசாக, ஒன்றும் அந்த மாதிரிலாம் பாட்டே ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக பெருசாக ஒரு படம் பூரா ஃபைட்டு. ஹரியோட படங்கள்ல வழக்கமாக என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கு. ஆனால் அதெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லலாம், அவரோட படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தா வில்லன் போர்ஷன் பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலாக பயங்கரமான வில்லனா காட்டுவாப்ல. உதாரணத்துக்கு பெருமாள் பிச்சையாக இருக்கட்டும், நாதனன் கோவா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த படத்தில் அதே மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா நாயுடு குரூப் மாதிரி ஏதோ காட்டுவான்னு பார்த்தா வில்லனே ரொம்ப பரிதாபமான வில்லனா இருக்காரு. இவர் அடிச்சா என்ன, அடிக்காம விட்டா இவருக்கு புண்ணியம் தான் சொல்லும். எதுக்கு இந்த பாவத்தை செய்யறான்ற மாதிரி தான் நமக்கு தோணும் படம் பார்க்குறவங்களுக்குலாம். அந்த மாதிரி வில்லன் போர்ஷன் சரியா இல்லாதாலேயே படம் ஸ்டோரி உண்மையில நல்ல ஸ்டோரி. ஐயோ காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல உண்மையிலேயே. நீங்க அவரோட வழக்கமான படங்கள்ல இந்த சூரியெல்லாம் வச்சு பண்ணிருப்பாப்புல, சாமி டூலெல்லாம், அதெல்லாம் நல்லா இருக்கும். இதுல வந்து யோகி பாபுவை போட்டு, யோகி பாபு தப்பு சொல்ல மாட்டேன், அவர் ட்ரை பண்றாப்புல, ஸ்கிரிப்ட் இல்ல, என்ன பண்ண முடியும், காமெடி பாஷ். யோகி பாபு ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி எல்லாம் பண்ணுவாப்ல. ஏதோ நான் ஒரு ஆள் முடிஞ்சதை பண்றாப்புல. யோகி பாபு எதுக்காக போட்டாங்க காமெடிக்கு, அது வரலன்னு தெரிஞ்சிச்சு, சரி இதையாவது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த ட்ராக்ல அமுச்சு விட்டாங்க அவரை. ஆனா என்ன சொல்றேன், உங்களுக்கு காமெடி படத்துல இல்லையா, காமெடின்னு தேவையில்லை, வேற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. காமெடின்ற பேர்ல ஏன் கொலையா கொள்றீங்க அப்படின்றதுதான் ஒரே ஒரு கேள்வி தான் கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு 16 சுமோ வாடகைக்கு எடுத்துட்டாங்க, ஸ்கார்பியோ வாடகைக்கு எடுத்துட்டாங்க, அதெல்லாம் அப்படியே போயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீட்டை பத்திலாம் ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை. ஒரே ஒரு விஷயம் தான், மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டான், பாவம் அதை சீட்டு வாங்குறவன் ரொம்ப கஷ்டப்படுவான், திருப்பி அந்த காலேஜ் இடிச்சா ரொம்ப கஷ்டப்படுவான், பைரவ கதையெல்லாம் துள்ள விட்டுக்கிறாங்க. அப்படியே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுவும் கிரிஞ்சா தான் போயிட்டு இருக்கு நமக்கு. அதெல்லாம் ஆக்டிங் வைஸ்லாம் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காப்ல ஹரி. அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. ஆக்டிங் பார்ட்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கும். கதையும் நல்ல கதை தான் ப்ரோ. ஓப்பனா அதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படத்துல நமக்கு வந்து ஜென்ரலா வந்து ஹீரோ வந்து என்னத்துக்கு இவ்வளவு வேலை பண்றாரு ஹீரோயினுக்காக அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால ஹீரோயினை வச்சு அவங்க அம்மாவோட சாயல்ல இருக்காரு, அதுக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன் அப்படின்ற ஒரு கான்செப்டை தூக்கி ஹரி இதில் உள்ள போட்டாப்ல. ஓகே, அதாவது லாஜிக்கா அவர் வந்து ஹரி ஒரு விஷயத்துல மட்டும் கிளியரா இருந்திருக்காரு. என்னன்னா லாஜிக் மிஸ்டேக்ன்றது படத்துல கடுகளை கூட இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ப்ராப்பரா டீட்டெயிலா ஒரு விஷயம் கொடுக்க ஆரம்பிச்சார். ஆனா மேக்கிங்ல கோட்டை விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சீன்லயுமே கிறிஸ்ப் இல்லாம போச்சு. நான் சொன்ன ஒரு 2 சீன் தான் படத்துல ரசிக்கும் வகையில இருக்கும், மற்ற எந்த சீனுமே ரசிக்கும் வகையில இருக்காது. ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய சீன்லாம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் கோட்டை விட்டாருன்னு சொல்லலாம். ஆந்திராக்குள்ள போயிட்டு வெளியில வர சீன் இருக்கும், அதெல்லாம் ஈஸியா போயிட்டு ஈஸியா வராங்க. வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா
ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்துல 2 சீன் நல்ல சீன் எதுன்னு பார்த்தா அந்த வேங்கையில ஒரு சீன் வரும் ஆக்சுவலா, காலேஜ்ல ஒரு ஃபைட் அந்த மாதிரி இதுல ஒன்று வரும் ஆக்சுவலா. சமுத்திரக்கனி வந்து போலீஸை ஓட விடுவார், அந்த சீன் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து கௌதம் மேனன் வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாப்ல, 2 சீன் நல்லா இருக்கும். கூட எதையுமே கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ, எல்லாமே அதெல்லாம் நல்ல படம்னே சொல்லலாம் ப்ரோ. இது கூட எதையுமே கம்பேர், இது இவர் எடுத்த படமானே ஒரு டவுட்டா இருக்கு ஆக்சுவலா, ஓப்பனா சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்கு. திடீர்னு ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று ரிவீல் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்குள்ள பார்த்தா அவங்க அம்மா படம் இருக்கும். திடீர்னு போறாரு பிரியா பவானி சங்கர் ஆள் திருத்துறாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். திடீர்னு போறாரு சித்தூர்ல போய் அடிச்சுட்டு வராரு இவரு. அது மாதிரி தேவையில்லாத ஃபைட்டுக்காகவே படம் எடுத்த மாதிரி தான் இருக்கு உண்மையிலேயே. படத்துல ஃபைட் இல்ல, ஃபைட்ல தான் படமே இருக்கு, அப்படிதான் இருக்கு உண்மையிலேயே. ரொம்ப மொக்க தான் படம், எதிர்பார்த்த மாதிரி இல்ல, ஹரி படம் மாதிரி இல்ல. அதெல்லாம் வந்து ட்ரைலர்ல பார்த்தோம் நம்ம, இங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. மயிராண்டின்னு ஒரே ஒரு இது மட்டும் தான் வரும், மற்றபடி பெருசா அசிங்கமான வார்த்தைலாம் இல்ல. அவங்க வந்து மியூட் தெரியுது, அவங்க அசிங்கமா பேசுற வார்த்தை நல்லாவே தெரியுது. திருவண்ணாமலை அப்படின்னா நமக்கு தெரியாத, நமக்கு என்ன வார்த்தை வரும்ட்டு அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க. அதனால என்னன்னா இவர் அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் அப்படின்ட்டு. இவ்வளவு ரத்தம் தெரிச்சா எங்க இருந்து பார்க்க முடியும் சொல்லுங்க பாப்போம். குழந்தைங்களும் பார்க்க முடியாது, ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, நம்மளே திருப்பிலாம் உட்காந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு படம், ஹரி படம் மாதிரி இல்ல. விறுவிறுப்பு இருந்தது, சூப்பராக இருந்தது, பார்க்க வேண்டியது தான். அது மட்டும்தான் இருந்தது. புதுசாக அது எதிர்பார்த்து வந்தால் அது இருக்காது. அவர் படத்தில் என்ன இருக்குமோ அது இருந்தது, நல்லாவே இருந்தது. அதான் ஒன் டைம் வாட்சபிளான படம். படத்தில் நீட்டை பற்றி ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் லவ் பண்ணுற பொண்ணு நீட் எக்ஸாம் எழுதணும், அதுக்காக கூண்டு வந்துடுவார். பையா படத்தில் எப்படி ஆந்திரா இதுக்கு போயிட்டா சண்டை வரும், பாம்பேக்கு இங்கே சண்டை வர, அதே தான் ஆந்திராவுக்கு இவர் வந்து நகை இதுலேருந்து திருத்தணிலேருந்து திருப்பதிக்குள்ளே. நான் ஃபஸ்ட்டு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்குள்ளே நான் அதே மாதிரி ஒரு 5 படம் எடுத்துட்டோம். அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து சாமின்ற படத்தில் இங்கே வந்துடுவார் சென்னைக்கு, அப்படியும் எடுத்துட்டான். இந்த தடவை வந்து திருத்தணிலேருந்து ஆந்திராவுக்கு போடலாம், மஞ்சுமல் பாய்ஸ்லாம் இப்படி எடுத்தாங்களா அப்படின்னு எடுத்துருக்காரு. ஆனால் கதையோட வடிவமைப்பு பழைய கதையோட வடிவமைப்பு அப்படியே இருக்கும். அதனால் இந்த படத்தை யார் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் எடுத்தாலும் ஹரி சார் தானே எழுதி கொடுத்தாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அம்மா அதுதான் அம்மா ஹீரோயின் அம்மா மாதிரியே இருக்கிறாங்களே அப்படின்னு கிளைமேக்ஸில் விஷால் சொல்லுவார், உன் குழந்தைக்கு என் பேர் வச்சிருமான்னு. இவங்க ஓடி அந்த கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன நினைக்க தோணுதுன்னா, என் குழந்தைக்கு ஏன் உன் பேர் வைக்கணும், உன் குழந்தைய நான் பெற்று தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கிளைமேக்ஸில் நினச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு காமெடியாக வர்றாரு, ரசிக்கும்படியாக இருக்குது. அவர் கூட மொட்டை ராஜேந்திரன் வராரு, ஜாலியாக இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான். அப்புறம் அவர் அலையில் குத்தி உட்கார வச்சிடறாங்க. வரணும் உங்களுக்கு இந்த படத்தில் இந்த சீன்லாம் தவிர்த்துருக்கலாம்னா எதாவது வந்ததே தப்புண்ணே. அது வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். விஷால் அண்ணா ஆக்டிங் நல்லா இருந்தது, வேரியேஷன் நல்லா இருந்தது. மியூசிக்கு டிஎஸ்பியோட மியூசிக் சூப்பராக இருந்தது. நீங்கள் எது மைனஸ்ன்னு சொல்கிறீங்களோ, நான் எது இதில் ப்ளஸ்ன்னு சொல்கிறேன். சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டண்ட் இருக்குல்ல, அந்த அற்புதமாக இருந்தது. படமே ஒட்டு மொத்தமாக நல்லா இருந்தது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே அரியண்ணன் பிரியாணி கடை ஆரம்பித்தா அந்த பிரியாணி கடை என்னென்ன இன்க்ரீடியண்ட்டோட பிரியாணி போடுவாங்களோ அது அப்படியே இருந்தது. ஆமாம், அதாம்மா பெண்களுக்கான சிறப்பான படம். பெண்கள் மேலே இப்போ ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு மேட்ரு நடந்துச்சுல, அந்த மேட்ரை இவர் வந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சீனை வந்து குழந்தைங்க மேலே கையை வச்சா நாங்கள் பொழந்துருவோம், நம்ம வாயில் சொல்லுவோம். அதை இந்த படத்தில் 2ஆக பொழக்கிறத காட்டுறாங்க. ஓகேவா, அறுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா பொழக்கிற மாதிரி காட்டால் குழந்தைங்களா இருக்கு பயந்துரும் இல்லையா. நம்ம பெரியவங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம், புரியாதவங்க புரிஞ்சவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம விவேக் சாரை எழுப்பி வந்து கேட்டுக்கலாம். அதான் அவர் வந்து ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே வர மாதிரி காட்டியிருக்காங்க. எந்த லேகும் கிடையாது. அந்த படத்தோட கனெக்ட் பண்ணி விடி கணேஷ் சார் இருக்காரு காமெடிக்கு. அப்புறம் மொட்டை ராஜேந்திர அண்ணன் மறுபடியும் கம்பேக்கு. எல்லாருமே கலக்கி எடுத்திருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்திருக்கிறாரு. அதுக்கே அவருக்கு ராயல் சல்யூட். ஓகேவா, தமிழ் ஆர்டிஸ்ட்டை யாரும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம சமுத்திரக்கனி அண்ணனை இறந்துட்டோம். ஆனால் சமுத்திரக்கனி இந்த சமுத்திரத்துக்கே கனி. ஓகேவா, ஏன்னா அது தங்க கனி, அது வைரக்கனி, அது இன்னும் பசுமை மிக்க பெரிய கனியாக வரணும். நம்ம தமிழ்நாட்டில் அவர் அடுத்தடுத்து புக் பண்ணி வேற நாட்டில் போய் நடிக்க விடாத அளவுக்கு நம்ம பண்ணணும். சூப்பராக பண்ணியிருக்காரு சமுத்திரக்கனி அண்ணா, ஹரி அண்ணா மெயின். ஓகேவா, விஷால் ஆமா, ஏன்னா விஷாலை விடனா விஷால் வந்து பையன் தான். உங்க கதைக்கு சொல்றேன். ஓகேவா, விஷால் சூப்பரா பண்ணிக்க. அந்த கொலை பண்ற பெண்ணை வந்து அந்த பாப்பாவை கொலை பண்ற சீனை செம்மையா நடிச்சிருக்கிற. அப்படி அதுல எல்லாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது. சூப்பரா பண்ணி. தேவையில்லாத சண்டை காட்சினா கதை லென்த்து கதைடா, 3 மணி நேரம் ஓடுது. அப்புறம் எல்லாம் கச்சா புச்சான்னு வந்து தானே ஆகணும். குடும்ப படம்னா ஒரு வீட்டுக்குள்ள எல்லாம் அடிச்சுக்குவாங்க. யாரும் குடும்ப படம் இல்ல, லாஸ்டா போக போக குடும்ப படமா வந்துரும்.
முதல்ல இருந்து ரவுடித்தனமா காட்டுறாங்க. அப்புறம் போக 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 லாஸ்ட்ல பார்த்தா எல்லாம் ஒரே குடும்பமா போயிடுறாங்க. வில்லங்கில்ல எல்லாம் வந்து கழுத்து கடைசியா தாய்மாமன் கழுத்தையே வெட்டி எடுத்துட்டு போயிடுறாரு. அதாவது நல்லவனுக்கு பாவம் செஞ்சா பொல்லாத கோபம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோபத்தை இந்த படத்துல காட்டி இருக்கிறாங்க. ஓகேவா? வேற அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் அதுக்கு தாண்டா நல்லவனுக்கு பாவம் செஞ்சா பொல்லாத கோவம் வந்து கடைசியா தலையை எடுத்துட்டு போயிடுறாரு. அதை தாண்டா இப்ப சொன்னேன் நானு. கட்டிங்ல பாட்டு வந்து கேட்டுட்டு போற மாதிரி இருக்குது, அவ்வளவுதான். ஒண்ணும் மனசுல நிக்கல. ஹீரோயினியே காட்டலப்பா. ஹீரோயினி அதுவா ஹீரோயினியா நினைச்சுக்குது. ஹீரோயினி நாங்க அம்மாவா தான் பார்த்தோம். விஜய் சாரும் விஷால் சாரும் ஒன்னா ஏண்டா நான் கேக்குறேன், ஏண்டா எவ்வளவு பெரிய மனிதன் அவரு. இந்த தமிழகத்தை ஆள போற நாளைக்கு தமிழக வெற்றி கழக தலைவரை நான் உங்களுக்காக நாளைக்கு நல்லாச்சு மலர்ந்துடும், இந்த போதையற்ற வாழ்க்கை போயிடும், நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் உட்காந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தா என் பையன் என்னது நியாயம்? அவருக்கு கேஸ் போட்டா அவரை லாக் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இவருக்கெல்லாம் கேஸ் போட்டா டம்மி பீஸ்னு விட்டுரு வச்சிருக்கானுங்க. அதான் உண்மை.